வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்ட்ரீ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்எஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளுக்கு இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து எஃபர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். உண்மையான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 16 நவம்பர் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நேற்று ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தென்கிழக்காக இலங்கைக்கு நிலை கொண்டிருந்தது. அது வழிபெற்று ஒரு தாழ்வு பகுதியாக உருவெடுத்து வச்சிருக்கு. இது அதே இடத்துல தொடர்ந்து நீடிக்குது. இது வரக்கூடிய 24 மணி நேரத்தில் இலங்கை ஒட்டிய பகுதிகளுக்குள் வந்து ஒரு லேண்ட் மாஸ்னோட இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால இது சற்று வலுப்பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. மேலும் இது கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா வரலையும் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதற்கிடையில் கிழக்கு திசை காற்று ஈரமிகு கிழக்கு திசை காற்று தமிழக கடலோர மாவட்டங்களை நோக்கி வருவதனால டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் கடலோர பகுதிகள், சிவகங்கை இந்த பகுதிகள், தென் தமிழகத்திலையும் சில பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வானிலை படிமங்களினுடைய ஒரு உத்தேசமான அடுத்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்கக்கூடிய சரணம் கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொன்னாலும் அடுத்து ஒரு சுழற்சி அடுத்த 2-3 நாட்களுக்குள்ள மீண்டும் இலங்கை ஒட்டிய பகுதிகளில் வரும். அது மட்டும் இல்லை, இரு சுழற்சிகள் தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கும் இந்தோனேஷிய பகுதிகளுக்கும் தொடரும் அப்படிங்கிற அமைப்பும் காணப்படுகிறது. இந்த வரக்கூடிய அடுத்த 2 சுழற்சிகள் தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு மழையை கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய மாத இறுதியில் வரக்கூடிய சலனத்தில் இதுவரையும் வானிலை படிமங்கள் கிட்டத்தட்ட 6-7 வானிலை படிமங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரன்னுக்கும் ஒவ்வொரு கருத்து நிலவுது. ஒரு வானிலை படிமம் ஒரு அவுட்புட்டில் மேற்கத்திய கலக்கம் காரணமாக அது மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து ஆந்திராவை நோக்கி செல்லும் அப்படின்னும், இன்னொரு இதில் வந்து இரு உயரழுத்தங்களுக்கு இடையே அது தமிழகத்தை நோக்கி வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒருமித்த கருத்து இல்லாமல் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது. காரணம், அது ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆருடைய சப்போர்ட் பெரிய அளவுக்கு இல்லை. அதே நேரத்தில் ஈக்வட்டோரியல் ரோஸ்பி வேவ், கெல்வின் வேவ் பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் வருது. அதனால் வானிலை படிமங்கள்கிட்ட ஒருமித்த கருத்து லாங் ரேஞ்சில் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. எதுவாக இருந்தாலும் அது 5 நாட்களுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு கருத்தொற்றுமை ஏற்பட்ட ஒரு ரன்னை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இது ஒரு வாலடைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ட்ராக்கிங் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீண்ட கால வானிலையை இப்போ நம்ம கருத்தில் கொள்வது என்பது முற்றிலும் ஏற்புடையதாக இருக்காது. அப்படிங்கிறதுனால ஒரு குறுகிய கால வானிலையை மட்டும்தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்கிறது. ஸோ அடுத்து இந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஈரமிகு காற்று இந்தோனேஷிய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அமைப்பும் இந்த இலங்கை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாழ்வு பகுதியினால் ஏற்படக்கூடிய அடர்த்தியான மலைமேகங்கள் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை பகுதிகளை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டங்களுக்கும் மழையை கொடுத்து கொண்டிருப்பது தெரிகிறது. இது கரெக்டாக பார்த்திங்கன்னா 5:15 எடுக்கப்பட்ட புகைப்படம். அதே நேரத்தில் தென் சென்னைக்கு கீழே, குறிப்பாக அந்த மரக்காணம், மகாபலிபுரத்துக்கு கீழே ஒரு டென்ஸான மலைமேகங்கள் இருக்குது. சென்னைக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு டென்ஸான மலைமேகங்கள் குவியல் இருக்குது. இது மாலை இரவு நேரங்களில் கடற்கரையை ஒட்டி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இன்று பொறுத்தவரையிலையும் எங்கெங்கே எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல போகிறேன், அதுக்கப்புறமா பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு பொறுத்தவரையிலையும் நெடுவாசல் மயிலாடுதுறையில் 56.8 மில்லிமீட்டர், திருவங்காடு மயிலாடுதுறை 48.8 மில்லிமீட்டர், அருமனை கன்னியாகுமரி 48.4, கன்னியாகுமரி தும்பக்கோடு 29.2, மயிலாடுதுறை தரங்கம்பாடி 23.6, எடைக்கோடு கன்னியாகுமரி 20.4, வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் 16.4, மருதம்பள்ளம் மயிலாடுதுறை 16 மில்லிமீட்டர் மழையும், கன்னியாகுமரி மணலோடை 12.40, பேராளம் திருவாரூர் 11.60, விழுப்புரம்
விழுப்புரம் மாத்தூர் 9.6, மஞ்சளாறு கடலூர் 8.4, நாகப்பட்டினம் செட்டிப்புழம் 8.4, நாகப்பட்டினம் தொப்புத்துறை 7.20 மில்லிமீட்டர், கடலூர் உத்தமசோழமங்கலம் 6 மில்லிமீட்டர், நாகப்பட்டினம் சவுத் பொய்கை நல்லூர் 6 மில்லிமீட்டர், நாகை 5.20 மில்லிமீட்டராக பதிவாகி இருக்கிறது. ஸோ இந்த மழை நிகழ்வுகள் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்குமா அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகளில் கேரளாவில் பொறுத்தவரையிலும் கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி மற்றும் மலப்புரத்தின் மேற்கு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், திருவனந்தபுரம், கொல்லம், அல்லப்பி, எர்ணாகுளம், பாலக்காடு, திரிசூர், மலப்புரம், வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழகம் பொறுத்தவரையிலும் இன்று சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, சேலம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடலூர் மாவட்டமாகட்டும், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த பகுதிகள், சிதம்பரம் உள்பட நாகை, காரைக்கால் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இடியுடன் கூட மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வெள்ளூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகலாம். நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் அதே மாதிரி மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம கவனிக்க வேண்டிய இடம் கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர் இந்த பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை பொறுத்தவரையிலும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பொறுத்தவரையிலும் நாளைக்கு இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் இப்போதைய வானிலை நிகழ்வில் நம்ம கவனித்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. வீண் வதந்திகளை பரப்பாமல் உங்களுக்கு உண்மையாக கொடுக்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பபாய். See you. Have a nice day.